இப்போ ஒரு வெப்சைட்ல உங்களோட பர்சனல் டாட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா லெட் யூசர் ஈக்குவல்ஸ் டுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள தான் ஆப்ஜெக்டா உங்களோட டேட்டா இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகே, ஆப்ஜெக்ட் உள்ளுக்கு உங்களோட டேட்டாவா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நேம், அதில் வந்து வீரகுமார்னு போட்டுப்போம் ஸ்ட்ரிங்ல. அதுக்கப்புறம் கோமா, ரெண்டாவது ஐடி, இதில் 1 2 3ன்னு சொல்லிட்டு போட்டுப்போம். அதுக்கப்புறம் மூணாவது ப்ராப்பர்ட்டியா இமெயில்னு வச்சுப்போம். மூணாவது ப்ராப்பர்ட்டியில் நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் வைக்கும், அதில் உங்களோட கூகுளோட இமெயில் veera@gmail. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டியா நம்ம யாஹூவோட ஒரு இமெயில் veera@yahoo போட்டுப்போம். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த உங்களோட டேட்டால ஏதாவது ஒரு டேட்டா எக்ஸிஸ்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணலாம். உதாரணத்துக்கு இதுல இப்போ நீங்க உங்ககிட்ட யாஹூ அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா யூசர் டாட், ஸோ அது உள்ளுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி இமெயில், அது உள்ளுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் வந்து யாஹூ. இப்போ சேவ் பண்ணிட்டு நான் இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ண அப்படின்னா veera@yahoo வருது. ஒருவேளை நம்மகிட்ட யாஹூ அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா, ஸ்டில் இருந்தாலும் நீங்கள் யாஹூ அக்கௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா அன்டிஃபைன்னு வரும். ஆனால் அதுவே நீங்கள் இமெயிலே இல்லைன்னு வச்சுப்போமே, அதாவது இந்த கட்டத்திலேயே வந்து இந்த ஒரு விஷயம் இல்லை வச்சுப்போமே, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டே கிராஷ் ஆயிடும். ஏன் இந்த கிராஷ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் யாஹூன்னு தேடுறப்ப அன்டிஃபைன் வந்துச்சு, கிராஷ் நடக்கல. ஏன்னா இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னு நம்மளுக்கு காட்டிடுச்சு. ஆனால் இப்போ இமெயிலே இல்லாதனால நீங்கள் இமெயில் உள்ளுக்கு இருக்கிற யாஹூவை அக்சஸ் பண்ண பார்க்குறீங்க. அதாவது ஒரு விஷயம் இல்லைன்றப்ப அது அன்டிஃபைனா மாறுது. ஸோ அன்டிஃபைன் உள்ளுக்கு இருக்கிற யாஹூவை தேட பார்க்குறீங்க. அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ளுக்கு வேற ஒரு ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்டா இருக்கா அப்படின்னு தேடலாம். ஆனால் ஒரு அன்டிஃபைன் உள்ளுக்கு வேற ஒரு ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்டா இருக்கான்னு தேட முடியாது. ஸோ அதனால உங்களோட வெப்சைட் கிராஷ் ஆகும். ஆனால் இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட ஆப்ஷனல் செயினிங் ஒரு விஷயம் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இமெயில் பக்கத்தில் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இமெயில் உள்ளுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி தானே நீங்கள் அக்செப்ட் பண்ண பார்க்குறீங்க. இமெயில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது உள்ளுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி காட்டும், வெதர் அது ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை அன்டிஃபைனாக இருந்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு இமெயிலே இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனல் செயினிங்ன்ற இந்த கொஸ்டின் மார்க் கிராஷ் ஆகாமல் இந்த இடத்துல இந்த ஒரு எக்ஸஸை அன்டிஃபைனாக ஆக்கிரும். அதை விட்டு போட்டு அன்டிஃபைன்னு இருக்கிற ப்ராப்பர்ட்டி உள்ளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை தேடாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனல் செயினிங் யூஸ் பண்ணுறது மூலமா நீங்கள் நெஸ்டடாக இருக்கிற ப்ராப்பர்ட்டியை சேஃபாக தேட முடியும், உங்களோட வெப்சைட் கிராஷ் ஆகாமல்.